வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானுக்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் முன்வைக்கப்படுது. கடுமையான கண்டனங்கள், குறிப்பாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலிருந்து. இப்போ கனிமொழி இருக்காங்களே, திமுக எம்பி, ஏஆர் ரகுமானுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. பாஜக திமுகவை சேர்ந்தவர்கள் ஏஆர் ரகுமானுக்கு ஆதரவு தெரிவிக்கலைன்னா தான் ஆச்சரியம். ஆதரவு தெரிவிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆதரவு தெரிவிக்கிறத தாண்டி முதல்ல நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏஆர் ரகுமான் பேசுனது சரியா? பாலிவுட் இண்டஸ்ட்ரி ஏஆர் ரகுமானை புறக்கணிக்கிறாங்களாம். முஸ்லீம் அப்படிங்கிறதுனால, இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் புறக்கணிக்கப்படுறேன். மியூசிக் போட அவ்வளோவா சான்ஸ் வரதில்லை. காரணம் என்னுடைய மதம் தான் காரணம். என்னுடைய மதத்தினால தான் எனக்கு மியூசிக் போடக்கூடிய அந்த சான்ஸை வழங்க மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது நல்ல மியூசிக் போட்டால் பொதுமக்கள் மத்தியில் அந்த டிமாண்ட் இருந்துச்சுன்னா படக்குழு புக் பண்ண போகிறாங்க. பொதுமக்களுடைய ரசனை மாறிடுச்சு, நியூ ஜெனரேஷன் மியூசிக் போகிறது நல்லா இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் அவ்வளோவா ஏஆர் ரகுமானுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி ஏஆர் ரகுமானை புறக்கணிக்குது மதத்தின் காரணமாக அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? தப்பு தானே. தனக்கு வாய்ப்பு கிடைக்காததை மதத்தினால தான் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு முத்திரை குத்துறது அது தப்பு தான். அந்த தப்பை தான் ஏஆர் ரகுமான் பண்ணியிருக்காரு. பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ இஸ்லாமியர்கள் பெரிய பெரிய ரோல் பண்ணிக்கிருக்காங்க. அது நடிகர்களாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பல துறைகளில் சாதனை படைச்சிக்கிருக்காங்க இஸ்லாமியர்கள். ஏஆர் ரகுமான் இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் உண்மைக்கு புறம்பான தகவல் அப்படிங்கிறதான் பொதுவாக மக்களுடைய கருத்தாக இருக்குது. அடுத்தது, சாவா படத்தை டிவிசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏஆர் ரகுமான். இதுக்கும் எதிர்ப்புகள் குவியுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஹிந்தி மியூசிக் இருக்குல்ல, அது ஆரிஜினேட்டட் ஃப்ரம் உருது லாங்குவேஜ். உருது லாங்குவேஜிலிருந்து தான் ஹிந்தி மியூசிக் ஆரிஜினேட் ஆனிச்சு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இதுக்கும் எதிர்ப்புகள் குவியுது. அப்போது பேசினது எல்லாமே கான்ட்ரவர்சி தான். அதனால தான் இவ்வளவு எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது. இங்கே திமுகவுடைய நிர்வாகிகள் வழக்கம் போல் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக என்ன இஷ்யூ அப்படிங்கிறதே தெரியாமல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக குரல் கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தில். இடி இருக்காங்கல்ல, அவர் KN நேருவுக்கு எதிராக ஊழல் புகார்களை தொடர்ந்து முன்வச்சுக்கிருக்காங்க. இதுக்கு முன்பாக 2 முறை, ஃபஸ்ட்டு 888 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னும், ரெண்டாவது புகாரில் 1020 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு KN நேருவுடைய டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னும் இடி தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. உடனே FIR பதிவு பண்ணுங்க, KN நேருவுக்கு எதிராக ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாங்களா. இப்போ 3வது முறையாக இடி கடிதம் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அரசு பணி வழங்குறதுல லஞ்சம் பெற்றதாக புகார், அதான் 888 கோடி. ரெண்டாவது புகாரில் KN நேருவுடைய டிபார்ட்மெண்ட்டில் டெண்டருக்கு கமிஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, 1020 கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்கேமு டெண்டர் கமிஷனில் அப்படின்னு 2. இப்போ 3வது புகாரில் அரசு அதிகாரிகளுடைய பணியிட மாற்றத்திற்காக லஞ்சம் பெறப்பட்டிருக்கு. 7 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் லஞ்சம் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு அதிகாரிகள்கிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா 365 கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு இடி தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்திலேயே, இந்த கடிதத்தோட இடி இந்த புகார் சம்பந்தப்பட்ட பல ஆதாரங்களை அட்டாச் பண்ணி தான் அந்த கடிதத்தை வழங்கியிருக்காங்க. ஃபோட்டோ ஆதாரங்கள், வாட்ஸ்அப் சேட்ஸு, வாட்ஸ்அப் ஆடியோ, இதை தான் ஆதாரங்களாக முன் வச்சு அட்டாச் பண்ணி இந்த கடிதத்தில் டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க இடி. தமிழக முதல்வர் அப்படிங்கிற முறையில் ஏன் மௌனம் காக்கிறார் ஸ்டாலின் அவர்கள்? தன்னுடைய ஒரு அமைச்சர் மேலே இவ்வளவு அடுத்தடுத்து ஊழல் புகார்களை இடி முன் வச்சுக்கிருக்காங்க. ஏன் ஒரு FIR பதிவு செய்ய முதல்வர் உத்தரவிட மாட்டுறாரு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்ப, இன்றைக்கி இந்த விவகாரம் தான் தமிழகம் முழுவதும் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.